தேவன் கிருபையாக இலவசமாக நமக்கு தந்திருக்கிற விலையேறப்பட்ட பொக்கிஷம் வேத வசனங்கள் தான். எந்த அளவுக்கு முழு மனதோடு வேத வசனங்களை ஏற்றுக்கொள்கிறோமோ, வாசிக்கிறோமோ, தியானிக்கிறோமோ, அந்த அளவுக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஸ்பானிய தேசத்து இளவரசன் ஒருவன் இராணுவ புரட்சி வெடித்த சமயத்தில் பிடிபட்டு சிறையில் அடைக்கப்பட்டான். அவன் தேவனை அதிகமாக நேசித்தபடியால் தன் அறைக்குள் ஓடி தன் வேதத்தை எடுத்து சட்டப்பைக்குள் மறைத்து வைத்து கொண்டு சிறைச்சாலைக்கு சென்றான். அவனுக்கு 33 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் சிறைச்சாலையில் எந்த வேலையும் முகமலர்ச்சியுடன் காணப்பட்டான். ஆண்டுகள் கடந்தன, அவனும் மரித்தான். அவனை அடக்கம் செய்யும்படி அறைக்குள் வந்தவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். ஏனெனில் அந்த அறையில் ஒரு பழைய ஆணியை கொண்டு அவன் வேதத்தை பற்றி அநேக குறிப்புகளை சுவரில் எழுதி வைத்திருந்தான். வேதத்தில் எத்தனை வசனங்கள் ஒன்று போல் உள்ளது, மொத்தம் எத்தனை அதிகாரங்கள், எத்தனை வார்த்தைகள், எத்தனை எழுத்துக்கள் என்று அனைத்து புள்ளி விவரங்களையும் நேர்த்தியாக ஆணியால் எழுதி வைத்திருந்தான். 33 ஆண்டுகள் சிறையில் அவன் செய்த செயல்கள் நம்மை சிந்திக்க வைக்கிறது, திகைக்க வைக்கிறது. அவனுடைய வேதாகமம் அமெரிக்க மியூசியத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. தினமும் வேதத்தை தியானிப்பது நல்லது. சங்கீதம் 119:97. நாள் முழுவதும் வேதம் என் தியானம். Psalms 119 verse 97. I meditate all day long. Glory to God. Amen.